நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஏற்கனவே ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் ஜிஎஸ்டியில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன விதமான டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்றத ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம். ஹாய், நான் சுதர்ஷன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். பேக்கரியை டெவலப் பண்ணது போகணும், பண்ணு வேணும், வெண்ணெய் வேணும்னு உசுர வாங்குறாங்க ஐயா. ஜிஎஸ்டியில் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸை ஸ்டாண்டலோன் ரெஸ்டாரண்ட், ரெஸ்டாரண்ட் வித்தின் ஹோட்டல்னு ப்ராடாக 2 கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த 2 கேட்டகரிக்கும் அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸேஷன் வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டலோன் ரெஸ்டாரண்ட்னா என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டாண்டலோன் ரெஸ்டாரண்ட்னா ஒரு ஃபுட் சர்வீஸ் ப்ரொவைடர் அதோட கஸ்டமருக்கு வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் தரது தான் ஸ்டாண்டலோன் ரெஸ்டாரண்ட். இதுக்கு எக்ஸாம்பிளாக டாபா, மெஸ், ஸ்ட்ரீட் ஃபுட் கார்னர்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். இது போக கிளவுட் கிச்சன் ஒரு கான்செப்ட் இருக்குது. கிளவுட் கிச்சன் ஆர் சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் யூனிட் ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல அதோட கிச்சன் செட்டப் வச்சுட்டு அதோட கஸ்டமருக்கு பல்காக ஆர்டர்ஸ் எடுத்து அவங்களோட கஸ்டமரோட இடத்துக்கே பார்சல் பேசிஸில் ஃபுட் சப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிளவுட் கிச்சன். இவங்களும் ஸ்டாண்டலோன் ரெஸ்டாரண்ட் கீழே தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது ரெஸ்டாரண்ட் வித்தின் ஹோட்டல்னா என்னன்னு பார்க்கலாம். அதோட நேம் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோட்டலுக்குள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் செட்டப் இருந்துச்சுன்னா அதுதான் ரெஸ்டாரண்ட் வித்தின் ஹோட்டல். இங்கே ஸ்டாண்டலோன் ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லாமல் அவங்களோட கெஸ்ட் அகாமடேஷன் ஆகிறதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கேட்டகரி ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக ஸ்டார் ஹோட்டல்ஸ், அப்புறம் நம்ம சின்ன சின்ன டூர் போகிறப்போ இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஈவன் 1 or 2 ரூம் செட்டப்போட இருக்கிற ஹோட்டல்ஸ் கூட இந்த கேட்டகரிக்குள்ள தான் கிளாஸிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 2 ரெஸ்டாரண்ட் கேட்டகரிக்குமே காமனாக ஒரு சர்வீஸ் டைப் இருக்குது, அதுதான் அவுட்டோர் கேட்டரிங். அவுட்டோர் கேட்டரிங்கில் ஒரு பிஸ்னஸ் யூனிட் அதோட கஸ்டமர் கேட்குற இடத்துக்கே அவங்களோட கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே சமைச்சு கேட்டரிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் அவுட்டோர் கேட்டரிங். இந்த அவுட்டோர் கேட்டரிங் சர்வீஸை ஸ்டாண்டலோன் ரெஸ்டாரண்ட்டும் சரி, ரெஸ்டாரண்ட் வித்தின் ஹோட்டல் 2 பேருமே பண்ணுறதுனால தான் இதை காமன் சர்வீஸ்னு சொல்கிறோம். இப்போ இதை எந்த கேட்டகரிக்கு கீழே கிளாஸிஃபை பண்ணலான்றதை பார்க்குறப்போ இதோட சர்வீஸ் ப்ரொவைடர் பிரைமரியாக என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதுக்கு கீழே இதை கிளாஸிஃபை பண்ணலான்னு ஜிஎஸ்டியிலேருந்து கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த அவுட்டோர் கேட்டரிங்கை ஒரு ஸ்டாண்டலோன் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் ப்ரொவைட் பண்ணுறாரு அப்படின்னா அதை ஸ்டாண்டலோன் ரெஸ்டாரண்ட்னும், இதை ஒரு ஹோட்டல் ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா அதை ரெஸ்டாரண்ட் வித்தின் ஹோட்டல் சர்வீஸ்னும் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்கிற ப்ராடாக இருக்கிற 2 கேட்டகரி பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டலோன் ரெஸ்டாரண்ட்டுக்குரிய டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்டாண்டலோன் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ரெகுலர் ஸ்கீம், செகண்ட் ஆப்ஷன் காம்போசிஷன் ஸ்கீம். ரெகுலர் ஸ்கீம் அண்ட் காம்போசிஷன் ஸ்கீம் ரெண்டுலேயுமே காமனாக 2 பாயிண்ட் இருக்குது. என்னென்னா ரெண்டுலேயுமே அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி 5%, ரெண்டாவது பாயிண்ட் ஐடிசி 2 பேருக்குமே கிடையாது. ஸோ அப்போ காம்போசிஷன் ஸ்கீமில் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, காம்போசிஷன் ஸ்கீமில் சில மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்குது. அது எல்லாமே இங்கே அப்படியே உல்டாவாக ரெகுலர் ஸ்கீமுக்கு டிமெரிட்ஸ் அண்ட் மெரிட்ஸாக இருக்கும். காம்போசிஷன் ஸ்கீமோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் காம்போசிஷன் ஸ்கீமில் கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்பவே கம்மி. எப்படின்னா, காம்போசிஷன் ஸ்கீமில் குவார்ட்டர்லி ஒன்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலே போதும். ஸோ வருஷத்துக்கு 4 குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ப்ளஸ் ஒரு ஆனுவல் ரிட்டர்ன் சேர்த்து மொத்தமே 5 ரிட்டர்ன் தான் காம்போசிஷன் ஸ்கீமில் ஃபைல் பண்ண போகிறோம். இதே இது ரெகுலர் ஸ்கீமில் போனோம்னா ஒரு மாதத்துக்கு 2 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ 12 மாதத்துக்கு 24 ரிட்டர்ன், அது போக ஒரு ஆனுவல் ரிட்டர்ன், மொத்தமாக 25 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஸோ ரெகுலர் ஸ்கீமில் போகிறப்போ ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் ஓரியன்டாக இருக்கணும். இதை ஒரு மெரிட்டாக காம்போசிஷன் ஸ்கீமில் பார்க்குறோம். காம்போசிஷன் ஸ்கீமில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்க அவங்களோட கஸ்டமர்கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது, அவங்களோட அவுட் ஆஃப் பாக்கெட்லேருந்து கட்டணும். வேற ரெகுலர் ஸ்கீமில் அவங்க பில்லுலேயே டாக்ஸ் கோட் பண்ணி கஸ்டமர்லேருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டை கட்டினா போதும். காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிற இன்னும் டிமெரிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிறவங்க ஸ்விக்கி ஆர் சொமேட்டோ வழியாக அவங்களோட குட்ஸை விற்க முடியாது, அவங்க இன்டர்செட் சப்ளையும் பண்ண முடியாது. ஸோ இப்போ செகண்டாக ரெஸ்டாரண்ட்ஸ் வித்தின் ஹோட்டலோட டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இதில் ரெஸ்டாரண்ட்ஸையுமே 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைப் 1 என்ன அப்படின்னா, அவங்களோட ரூம் ரெண்ட் 7500 கீழே தான் இருக்குது அப்படின்னா இவங்கெல்லாம் டைப் 1. இவங்களுக்கு சேம் அஸ் ஸ்டாண்டலோன் ரெஸ்டாரண்ட்டுக்குரிய டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான். அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி 5% அண்ட் இவங்களுக்கு ஐடிசி கிடையாது. வேற டைப் 2 யாருன்னா, அவங்களோட ரூம் ரெண்ட் 7500க்கு மேலே இருந்துச்சுன்னா இவங்க டைப் 2. இவங்களுக்கு 18% அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி சார்ஜ் பண்ணணும், ப்ளஸ் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட், அதோட கிளாசிஃபிகேஷன், அப்புறம் அதுக்கு இருக்கிற டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம். ஒரு போனஸ் டிப், நீங்கள் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருந்து உங்களோட ரூம் ரெண்ட் 7500 கீழே இருந்தாலுமே கூட நீங்கள் ஐடிசி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி டைப் 2 டாக்ஸ் ஸ்ட்ரக்சராக மாற முடியும். அங்கே நீங்கள் அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி 18% கட்டணுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்கீம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த ஸ்கீம்குள்ளே போங்க. அப்புறம் ஜிஎஸ்டியில் வந்து ரொம்ப வாலட்டைலான ஒரு லா. இப்போ நான் வீடியோ எடுக்கிறப்போ இந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு பேஸ் ஐடியா வச்சுட்டு ப்ரொஃபஷனலை கன்சல்ட் பண்ணிட்டு டெசிஷன் எடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.